அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரட் லட்டு எப்படி குயிக்காக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பாதாம் ரைசின் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்மண்ட் தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுது. இப்படி தான் இருக்கணும். இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் மெலிசா. இந்த கேரட்டை இப்போது நம்ம பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா கேரட் நல்லாவே வந்துடும். இப்போது இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ இருந்தால் அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் போதும். நல்லா கிளறி விடுங்க. இப்போது நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்க வேணாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சுட்டு கேரட்டை வேக விடுறோமோ அந்த அளவுக்கு கேரட் சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கேரட் அதே பவுலில் 1/2 கப் எடுத்தேன். அதே பவுலில் 3/4 கப் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட் ரெடி ஆகிடுது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதை இப்போ நம்ம வெளியே எடுத்து ஆற விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஆற விட வேணாம். ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நாம் லட்டு உருட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டது. நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சமாக 2 கையிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுது. இந்த மாதிரி ஒரு பாதாம்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கேரட் எடுத்து உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிச்சி உருட்டாதீங்க. அழுத்தி பிடிச்சி உருட்டுனீங்கனாக்கா லட்டில் விட சுகர் சிரப்பும் நெய்யும் வெளியே வந்துடும். அப்புறம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட் லட்டு அழகாக வந்துட்டுது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு உருண்டையும் நான் உங்களுக்காக உருட்டி காட்டுறேன். விதின் ஒரு 1/2 ஹவரில் பார்த்திங்கனாக்கா இந்த லட்டு நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு கேரட் லட்டுவும் நான் உருட்டி காட்டிட்டேன். இப்படி தான் எல்லா லட்டையும் உருட்டிக்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷனா இந்தியன் குக்கிங் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து உங்களை ஒரு அருமையான காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.